வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே ஐரோப்பாவின் மீள் நிர்மாணம், மார்ஷல் திட்டம். இரண்டாம் உலகப் போரின் முடிவில் ஐரோப்பா ஒரு பெரிய சாம்பல் மேடாக மாறியிருந்தது. நகரங்கள் இடிந்து விழுந்தன, தொழிற்சாலைகள் நொறுங்கின, மில்லியன் கணக்கான மக்கள் வீடில்லாமல் தத்தளித்தனர். போர் முடிந்தது, ஆனால் அமைதி வந்திருக்கவில்லை. வறுமை, பசி, குளிர், இதுவே புதிய எதிரிகள். அந்த நொடியில் அமெரிக்கா ஒரு வரலாற்று செயல் செய்தது. அது உலகத்தை மீண்டும் எழுப்பும் ஒரு திட்டம், மார்ஷல் திட்டம், த மார்ஷல் பிளான். 1947 ஜூன் மாதம் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஜார்ஜ் மார்ஷல் ஒரு அரங்கில் கூறினார், ஐரோப்பா மீண்டும் வளர வேண்டும், அதற்கு உதவுவது உலகத்தின் கடமை. அந்த வார்த்தைகள் புதிய நம்பிக்கையின் விதைகளை விதைத்தன. 1948 யூரோப்பியன் ரெக்கவரி புரோகிராம் ERP என்ற பெயரில் மார்ஷல் திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. அமெரிக்கா சுமார் $13 பில்லியன், இன்றைய மதிப்பில் $150 பில்லியன் ஐரோப்பிய நாடுகளுக்கு நிதியாக வழங்கியது. இந்த உதவிப் பணம் மட்டும் அல்ல, இது நம்பிக்கை, மனிதாபிமானம், ஒத்துழைப்பு எனும் 3 தூண்களின் மீது நின்றது. இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி, மேற்கு ஜெர்மனி, நெதர்லாந்து போன்ற நாடுகள் இந்த திட்டத்தின் முதன்மை பயனாளிகள். அமெரிக்கா அங்கு தொழிற்சாலை உபகரணங்கள், இயந்திரங்கள், உணவுப் பொருட்கள், கட்டிடப் பொருட்களை அனுப்பியது. அந்த நிதி உதவிகள் மூலம் பேருந்துகள் ஓடத் தொடங்கின, தொழில்கள் மீண்டும் இயங்கின, நகரங்கள் ஒளி பெற்றன. ஐரோப்பாவின் பொருளாதாரம் மீண்டும் உயிர்ப்புடன் துள்ளி எழுந்தது. இந்த திட்டம் வெறும் பொருளாதார நடவடிக்கை அல்ல, இது அரசியல் அறிவு கொண்ட தீர்மானம். அமெரிக்கா ஐரோப்பாவை மீண்டும் வலுப்படுத்தி சோவியத் ஒன்றியத்தின் தாக்கத்தை குறைக்க விரும்பியது. இதுவே குளிர்போரின் ஆரம்ப அலை. மேற்கு நாடுகள் ஜனநாயகத்தையும் சுதந்திர வர்த்தகத்தையும் ஆதரித்தன. கிழக்கு நாடுகள் பொது உடைமை கோட்பாட்டின் கீழ் சென்றன. இவ்வாறு ஐரோப்பா 2 முகங்களாக பிரிந்து நின்றது. ஆனால் மார்ஷல் திட்டம் மேற்கு ஐரோப்பாவை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தியது. 1950களில் ஐரோப்பா ஒரு புதிய உலகமாக மாறியது. முன்பு இடிந்திருந்த நகரங்கள் இப்போது இரவிலும் ஒளிர்ந்தன. பாரிஸ், லண்டன், ரோம், பெர்லின் எல்லா நகரங்களுமே மீண்டும் உயிரோட்டம் பெற்றன. மார்ஷல் திட்டம் உலகிற்கு ஒரு பாடம் கற்றுத் தந்தது. அழிவு ஒருபோதும் முடிவல்ல, ஒத்துழைப்பு இருந்தால் மீள்வது சாத்தியம். இந்த திட்டத்தின் மூலம் ஐரோப்பா மட்டும் அல்ல, மனித குலமே மீள்கட்டமைப்பின் சக்தியை உணர்ந்தது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை தேனோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.